ஹாய் செகண்ட் ஹீரோ, ஐ எம் ஃபர்ஸ்ட் ஹீரோ. என் கூட ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? டேய் அடி வாங்குவ போடா. 10,000 அண்ணே தரேன். சொல்லுங்க என்ன பண்ணோம்? என்ன அண்ணான்ட்டா? என் கூட ஒரு வீட்டுக்கு வர ஒரு ஃபிகரை பாக்குற. பொண்ணை திருப்பி ரேப் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வேணாம்பா. ஓ. அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கிற. பிடிக்கல. ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்கா என்ன? உனக்கு தாண்டா அது வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. வணக்கம். 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 வணக்கம் தம்பி. இவர்தான் அந்த டம்மி மாப்பிள, தர்மபுரி மாப்பிள. என்ன தம்பி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா அம்மா? இது அவங்க 2 பேரும் அயல் நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க மாமோய். அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கூப்பிடுங்க. காயத்ரி பிடிக்கல சொல்லு. காரி துப்புனா எவ்வளவு கொடுப்ப? 50,000. 50,000மா? ஓங்கி அரைஞ்சா 1 லட்சம் கொடுக்குறேன், ஓங்கி விடு. 1 லட்சம் ரூபாயா? அங்கெல்லாம் பார்க்க கூடாது. பேச பார்த்து பேசு. சரி சரி. பிடிக்கல. பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன டயலாக்கா? அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ணை வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன், அத மாத்தி சொல்லிட்டான். டேய், ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா. 1 லட்சம் தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பஸ். திருநெல்வேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு. லட்டா? அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலக்காயமா ஒட்டி வச்சிருக்க. ஏய் சுமாரா. என்ன டாவா? பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா, யார் இவனா? இளமையான அம்மா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. டேய், உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இது என்ன பிரியாணி பொட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டா போ. போறதுதான் போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன். வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல. நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்தேன் அத்தை. அப்பா இவன் வந்து என் கையில 10,000 ரூபாய் கொடுத்துமாமா. எதுக்குங்க? உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா. ஆனா நல்ல வேலை இவன் பேச்ச கேட்காம நான் பாட்டுக்கு போயிருந்தேன்னா இப்படி கும்முன்னு ஒரு அத்தையும் ஜம்முன்னு ஒரு பொண்டாட்டியும் எனக்கு கிடைச்சிருக்காது இல்ல. வரட்டா? இன்னும் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணத்தை வேற கிள்ளிட்டு போறா. அப்போ ஏங்க இது? செருப்பு பிஞ்சிரும். ஏற்கனவே பிஞ்சு போய் தாண்டா இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? உன் புருஷன் தலைமுடியா? தெரியும் காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும். பெட்டி என்னது? அப்ப என்னது? இந்த ஜட்டி. கமான். ஃபர்ஸ்ட் நானு, நெக்ஸ்ட் நீ. தைரியமா ஏறி குதிங்க பாரு. ஜம்ப். ஓகே. கேட் திறந்தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன? அது வந்து பா. போதும் நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில எழுப்புனாதரா, எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரியே இருக்கு. சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான். பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது பூஜை ரூம், இதுதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல, இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு. சரி. காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேற மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற. வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா.
ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும். லேட் ஆகுதுன்னு நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலுன்னு இருக்கும். அதுல வலிக்கு விழுந்துடாம இறுக்கி அடைச்சு ஒரு உம்மா கொடு. சீன் சூப்பரா இருக்கு பாஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தரேன். நல்லா உருண்டு பேரண்டு வசதியா முத்தம் கொடுத்துறியா? சூப்பர். டேய், நீ கெடுக்க வரல, நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம், சொன்னது செஞ்சா போதும். கிளம்பு. ஓகே பாஸ், வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர், தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்ச அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே, பத்திக்காது. டேய், பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும். பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய், ஈட்டி என்ன பண்ணுவானா, காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரைச்சி எங்க அத்தை பலார் நிறைவாங்க. ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா. காதல் கட்டாவும், கடப்பாறைக்கு செட் ஆகும். இந்த மனுஷனுக்கு லாண்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும். எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்குறது. ஐ புடவை. இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்ல இருப்பாங்க. எதை சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. இந்த மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. ஐ ஜாக்கெட். அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்ல இருப்பாங்க. ஐ பிரா. அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர் அவனுக்கு இப்பவுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுவை சேர்த்து ஓட்டிட்டு போயிடாம போல இருக்குதா? ச்சே, பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். மாப்பிள்ளை, அத்தை. நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர். மாஸ்டர் உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலான்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய், வந்தேன். அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா. எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்தை 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 அத்தை. விடாதீங்க. ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க, அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. மாப்பிள்ளை, இப்போ நீங்க கீழே, நான் மேல. ஆமா, எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்குவாங்க நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட்ட இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறான் மாமா. ஆத்த தவறிட்டாங்க மாமா. லட்சுமி லட்சுமி இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலையை ஒண்ணும் ஆகலையே. காட்டுவாரு? எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்ற? கொஞ்சம் கலட்டா பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை புடி உடும்பு புடி. 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல. ஆமா, யோ, லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல, கல் எடுத்து அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். போடுறா போடுறா கீழே. ஆமா, இங்க இவ்வளவு அமளி தும்மலி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? இருப்பா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய், காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி, இல்லைங்கப்பா, செட் ஆயிடுச்சு பாஸ். உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற கதற. கதற. வணக்கம் சார். நீங்க கல்யாணத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க நான் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வட்டி கொடுக்க வேண்டிய நாள். மொய் படம் வந்திருக்குல்ல. ரெடியா வச்சிருக்கேன். வந்ததுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தலைவா. ஸ்டாப். பொதுவா இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்தா நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம். என் சிஷி இன்னும் மோசம். பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுங்க. கல்யாண சாப்பாட்டுல பாதி உங்க சிஷியனுக்கு வச்சிருக்கேன். எப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அடுத்த பந்திக்கு ஒரே வைப்பா. சிஷியா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? இதையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தா உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? சாப்பிடும்போது பேசாதீங்க, பொறையிடும். டேங்க ஃபுல் பண்ண முடியாது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வை.
சபீனா போடாம இலையை இப்படி கிளீன் பண்ண முதல் ஆள் நீங்க தான் மாப்பிள. இந்த இலையை அப்படியே இன்னொரு ஆளுக்கு போட்டு யூஸ் பண்ணிடுங்க, இலை மிச்சம். அட போங்கப்பா. பிரிச்சு பீஸாக்கி சின்ன பின்னமாக்கிட்டானே. அப்பா. என்ன சாப்பாடுங்கற கும்பாங்குத்து குத்திட்டாயா. ஆமா. அடடடடடடட. இத பாரு, இந்த சமையல் பண்ண ஆள நம்ம வீட்ல உடனே சமையல்காரனை சேர்த்து. கரெக்ட். வணக்கம் காலு. எஸ். மார்க்கெட்ல வட்டி வசூல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் நீ எவ்வளவு என்ன உள்குத்து குத்துன? காலு, உங்க செருப்பே நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆனா எங்க இருந்தோ வந்தவன தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க. டேய், அங்கதான்டா தமிழ இழிச்சவாயன்னு நிரூபிக்கிறான். அவனை பத்த வைக்கிறதுக்கு பதிலா சுருட்டு பத்த வை. சொன்னா தப்பா நினைக்காதீங்க. அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. பாருங்க, அவன் ஒரு நாளைக்கு உங்க ட்ரெஸ்ஸ போட்டு உங்களை மாதிரியே சுருட்ட குடிச்சு உங்களை என்ன மாதிரி அள்ளக்கையாக்க விட மாட்டான். ஜாக்கிரதை. ஐயோ, அம்மா. டேய், என்னடா இது? கால் ட்ரெஸ் நீ எடுத்து போட்டா நீ அவராயிர முடியுமா? டேய், நான் தாட்ட வேலைக்கு சேர்ந்தது படிப்படியா முன்னேறதுக்கு இல்ல. லிப்ட்ல ஏறணுமா, 7வது மாடிக்கு போனோமா, வானத்தை தொட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும். அந்த ஆள் கூடவே இருந்து அவர் வீக்னஸ தெரிஞ்சுக்கிட்டு குருவ சிஷ்யனாக்கி நான் குருவாரதான் என்னோட ஆம்பிஷன். வட்டியை கொடுத்து இந்த ஊரே வளைச்சிட்டு இருக்கிற நம்ம குருவை ஒரே ஒரு குட்டியை காட்டி மொத்தமா நான் கவுக்க போறேன். இந்த சிஷ்யனோட ஆட்டத்தை பொறுத்து என் வாழ்க்கையில ஒரு மின்சாரம் போல வந்த நீங்களே எனக்கு ஒரு சம்சாரத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா. செட்டப்பா, உங்களை புரோக்கர் வேலை பார்க்க சொல்லல. தங்கச்சி, ஏன் தங்கச்சி இப்படி எல்லாம் ஆபாசமா ஆடுற? கேபி